ஸ்மோக்கிங் அண்ட் ஹார்ட், அதாவது ஹார்ட் டிசீஸில் வந்துட்டு 30% காரணமே வந்து ஸ்மோக்கிங் தான். இது வந்து ப்ரூவ்டு ஒரு சினாரியோ. நிறைய கேஸ் ஹிஸ்ட்ரி, நிறைய கேஸ் ஃபைல்ஸ், அப்புறம் ஸ்டடீஸ்லாம் பண்ணதில் 30% இருதய வியாதிக்கு காரணமே வந்து ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங்கில் நிக்கோட்டின் ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த கெமிக்கல் என்ன பண்ணுன்னா நம்ம இரத்த குழாய்களுக்கு உள்ளால இருக்கக்கூடிய சில பிளேட்லெட்னு ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை அப்படியே ஸ்டிக் பண்ண வைக்கும். அது ஒட்டிரும். அப்படியே அது ஒட்டும் பொழுது என்ன ஆகும்னா அது பந்து மாதிரி உருண்டுக்கும். அந்த பந்து மாதிரி உருளும் அந்த இதில் பந்து மாதிரி அது உருளும் போது அதுக்கு கூட கொலஸ்ட்ராலை வந்து சேரும். அந்த கொலஸ்ட்ரால் சேரும் பொழுது அது ஒரு அடைப்பை உண்டாக்கும். அந்த அடைப்பு ஏற்படுவதனால தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ நம்மகிட்ட நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, எதனால ஹார்ட் அட்டாக் அடிக்கடி நிறைய பேருக்கு வருது? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து வயசு, ஏஜ், அது நம்மளால தடுக்கவே முடியாது. செகண்ட் வந்துட்டு என்ன ஆகும்னா நமக்கு ஜெனட்டிக்ஸ், பூர்வீகம், அதையே நம்மளால தடுக்க முடியாது. பட் ஸ்மோக்கிங் தடுக்கலாம். 30%ன்றது பெரிய அதிக அளவிலான ஒரு இன்சிடென்ட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு காஸ் ஃபேக்டர். அதை நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா, ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணோம்னா கட்டாயம் ஹார்ட் அட்டாக்கை குறைக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, ஸ்மோக் பண்றவங்களுக்கு இருதய துடிப்பு கோணாம்பனான்னு அடிக்கலாம். அதுக்கு லிட்ரல் டேர்ம் என்னன்னா அரித்மியான்னு சொல்லுவோம். இஷ்டத்துக்கு அடிக்கும். துடிப்பு வந்து சீரா அடிக்கணும். ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் ஒரு கேப் இருக்கணும். அந்த கேப்பே இருக்காது. திடீர்னு ரொம்ப வேகமா அடிக்கும். அப்படி ரொம்ப வேகமா அடிக்கும் பொழுது நம்ம ஹார்ட் வந்துட்டு அதுக்கு ஈடு கொடுக்காது. அப்ப சடனா ஹார்ட் ஸ்டாப் ஆயிடும். அதனாலதான் நிறைய சடன் கார்டியாக் அரெஸ்ட் ஸ்மோக்கர்ஸ்க்கு வருது. மூணாவது, ஹோமோசிஸ்டின் ஒரு பொருள் இருக்கு. இது நிறைய பேருக்கு இப்போ புதுசா வந்திருக்குதுன்னு வைங்களேன். ஹோமோசிஸ்டின் ஒன்று இருக்கு. அது என்ன ஆகும்னா ஸ்மோக்கர்ஸ்ல பார்க்கும்போது அந்த ஹோமோசிஸ்டின் ஒரு கெமிக்கல் வந்து ரொம்ப கூடுதலா இருக்கு. அந்த கெமிக்கல் கூடுறப்போ ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது. இதுவும் ஒரு காரணம். ஸ்மோக்கிங் நிறுத்துவதற்கு இதெல்லாம் நிறுத்தினா, ஸ்மோக்கிங்கை நிறுத்தினா இதெல்லாம் நம்ம மாற்றப்படும். இதெல்லாம் வந்து நமக்கு சாதகமாக இருக்கும்னு இருக்கு. ஸ்மோக்கிங்கை கட்டாயம் நிறுத்தணும். நாலாவது, நம்ம எல்லாம் தெரிஞ்சதுதான் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். இந்த கொலஸ்ட்ரால்ல கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக அந்த இரத்த குழாய்கள் ஒட்டுவதற்கும் இந்த நிக்கோட்டின் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கலாக உள்ளது. அதனால இந்த நிக்கோட்டின், அதாவது நம்ம ஸ்மோக்கிங்கை நிறுத்தணும்னா அந்த நிக்கோட்டின் குறையும். நிக்கோட்டின் குறைஞ்சதுன்னா ஹார்ட் அட்டாக் குறையும். இன்னொரு இது என்னன்னா, நம்ம ஸ்மோக் பண்ணக்கூடிய ஒரு ஆளுக்கும் ஸ்மோக் பண்ணாத ஆளுக்கும் வித்தியாசம் என்னன்னா, நம்ம இரத்த குழாய்கள் கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். இப்ப நம்ம ஓடும்போது நமக்கு நிறைய ரத்தம் தேவைப்படுது. அப்ப ரத்த குழாய் கொஞ்சம் விரியணும். அந்த விரிகிற தன்மையும் வந்துட்டு நம்ம இந்த நிக்கோட்டின் எடுக்கும் போது அந்த விரிகிற தன்மையும் குறையுது. ஸோ நான் சொன்னதுல இருந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹார்ட் அட்டாக் வருவதற்கு 30% நமக்கு வந்து காரணமே ஸ்மோக்கிங் தான். இன்னொன்று ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரோக்னா நம்ம மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுது. அதுக்கும் காரணம் 35% காரணம் வந்து ஸ்மோக்கிங் தான். ஸோ ஸ்மோக்கிங் இஸ் நாட் குட். ஸ்மோக்கிங் ஹேஸ் டு பி ஸ்டாப்ட். இன்னைக்கு நீங்க ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணீங்கன்னா வித்தின் 6 months வந்து இந்த நான் இப்ப சொன்னது எல்லாமே வந்து நார்மலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு 10% இருக்கு. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் நம்ம உடம்பே நம்ம இதை வந்து ஒவ்வொன்று நம்ம இந்த ஸ்மோக்கிங்னால வரக்கூடிய விளைவுகள் அவ்வளோத்தையும் திருப்பி நார்மல் ஆக்கும். அதுக்கு நம்ம ஸ்மோக்கிங்கை விட்டாதான் முடியும். ஸோ ஸ்மோக்கிங் இஸ் நாட் குட். இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நிறைய பேர் வந்துட்டு ரெக்ரியேஷனல் ட்ரக்ஸ்னா இந்த கஞ்சா இதெல்லாம் அடிச்சா அதை ஒரு பழக்கமாக வச்சிருக்காங்க. இருதய துடிப்பு வந்து கோணாமடான்னு போறதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உள்ளது. அந்த வித்தியாசமாக அடிப்பதற்கு பேர் அரித்மியான, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கனாபிஸ், அதாவது கஞ்சா அடிப்பவர்களுக்கு டெண்டன்சி வந்து 40% இருக்குது, 40%. ஸோ 40%னா நீங்க 100ல 40 பேருக்கு வர வாய்ப்பு இருக்குன்னா அது வந்து ரொம்ப அதிகமானதுன்னு உங்களுக்கே புரியும். ஸோ அதனால கஞ்சா அடிப்பதும் தவிர்ப்பது நல்லது. ஸோ ஸ்மோக்கிங் ஹேஸ் டு பி ஸ்டாப், கஞ்சா ஹேஸ் டு பி ஸ்டாப். ஸ்மோக்கிங்னால கேன்சரும் ஏற்படும். ஸ்மோக்கிங்னால நமக்கு வந்து லங்ல கேன்சர் வரலாம், பேன்க்ரியாஸ்ல கேன்சர் வரலாம், அப்புறம் நம்ம குடல் கேன்சர் வரலாம், சீக்ஸ்ல கேன்சர் வரலாம். ஸோ ஐ திங்க் ஸ்மோக்கிங்னால நமக்கு பெனிஃபிட்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் சம்திங் விச் வி ஆர் அடிக்டட் டு, அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டைம் தட் சம்படி டேக்ஸ் அன் ஆக்டிவ் ஆக்ஷன் so that smoking can be stopped in younger generation.